ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சவுச்சவுக்காய் பொரியல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு பெரிய சைஸ் சவுச்சவுக்காய் எடுத்துக்கோங்க. அதை தோல் சீவிட்டு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கணும். இந்த சவுச்சவுக்காயோட பெனிஃபிட் என்னென்னா, இது தண்ணி சத்து அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புல தண்ணி சத்து கம்மியாக இருந்தாலும் இந்த காய் சேர்த்துட்டோம்னா ஈக்குவலாக இருக்கும். இதே மாதிரி சொரக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இந்த 3 காயுமே தண்ணிச்சத்து மிகுந்தது தான். இதை நம்ம அதிகமாக உடம்புல எடுத்துக்கிறப்ப நம்மளுக்கு தண்ணிச்சத்து நிறையாவும் கிடைக்கும், நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். இதை சாம்பாரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, பொரியலுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, கூட்டு வைப்பாங்க இதை வச்சு, பாசிப்பயிர் வச்சு. நான் இன்றைக்கி இதை பொரியல் செய்ய போகிறேன். பொடியை நறுக்கினதுக்கப்புறம் குக்கரில் ஒரு விசில் வச்சுக்கோங்க. அப்படி சட்டியிலோட வச்சுக்கலாம். விசில் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான மசாலா எப்படின்னு பார்ப்போமா. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு, உரப்புக்கு 2-3 மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறணும். பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் நறுக்கி தனியாக வச்சுக்கோங்க. வடச்சட்டியில் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த அந்த சவுச்சவுக்காயும் போட்டுட்டு அந்த மசாலா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு உரப்புக்கு, ஏன்னா ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கனால கொஞ்சோண்டு தனி மிளகா பொடி, உப்பு சேர்த்து நல்லா கிண்டி இருக்குன்னா ரெடி ஆயிடுது.